ரிஷப ராசிக்கு விளம்பி வருடம் வர ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2019 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ள இந்த விளம்பி வருட பலாபலன்களை கூற உள்ளேன். சுக்கிரனின் ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் உறுதியோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனியானவர் தற்போது இந்த ஆண்டு முழுவதும் அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது. 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது அஷ்டம சனியாகும். அஷ்டம சனி நடப்பதால் நீங்கள் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமாக செயல்படுவது, எதிலும் யோசித்து செயல்படுவது, கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அடுத்து தனக்காரகன் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்றால் முற்பாதி புரட்டாசி மாதம் வரை, புரட்டாசி 18ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும், புரட்டாசி 25ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படியும், அக்டோபர் 4ஆம் தேதி என்று வாக்கியப்படியும், அக்டோபர் 11ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி என்றும் குருவானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். அஷ்டம சனியும் நடைபெற்று ஆண்டின் முற்பாதியில் குருவானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுவது, அதிக முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குரு சனி சாதகமற்று சஞ்சரித்தாலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாயாகிரகம், சர்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகுவானவர் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 3இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த உழைப்புக்கான பலனை அடைவதற்கு சில இடையூறுகள் இருக்கும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அதிகம் விடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். உற்றார் உறவினர் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ஆண்டின் முற்பாதியில், அதாவது புரட்டாசி 18ஆம் தேதி வரை குருவானவர் உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரித்தாலும் புரட்டாசி 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது அக்டோபர் 4க்கு பிறகு வாக்கியப்படியும், அக்டோபர் 11ஆம் தேதி முதல் திருக்கணிதப்படியும் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்க உள்ளார். தனக்காரகன் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஆண்டின் பிற்பாதியில் சஞ்சரிக்க உள்ள காலத்தில் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கூட ஆண்டின் பிற்பாதியில் எளிதில் கைகூடி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை ஆண்டின் பிற்பாதியில் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கடினமாக ஆண்டின் தொடக்கத்தில் உழைத்தாலும் ஆண்டின் பிற்பாதியில் மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும், நல்ல சம்பள உயர்வுகள், ஒரு அனுகூலமான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டாகும். சிலருக்கு அனுகூலமான தூர பயணங்கள், குடும்ப உறுப்பினர்களால் சாதகமற்ற பலன்கள் எல்லாம் கூட ஆண்டின் பிற்பாதியில் ஏற்படும். அடுத்து ஆண்டின் பிற்பாதியில் பண விஷயங்கள் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறையும்.
கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்புகள், கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையெல்லாம் கூட இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அடுத்து அதாவது பிற்பாதில எளிதில உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டுல அஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாம விநாயகர் வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. ஆண்டின் முற்பாதி காலத்தில் குருவானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருபிரீதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாம் கூட ஆண்டின் முற்பாதியில், அதாவது புரட்டாசி மாதம் வரை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த விளம்பி வருடத்தில் ஆண்டின் முற்பாதியில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் பிற்பாதியில் எந்தவித நெருக்கடியும் சமாளித்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, இதுவரை ரிஷப ராசிக்கான விளம்பி வருட ராசி பலனை கூறினேன். நன்றி, வணக்கம்.